ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பாதுகாவலராகிய புனித சூசேப்பரின் இந்த பாதுகாவல் விழா நாள்களில் இருக்கக்கூடிய நாம் நேர்மையாளராகிய, அதாவது நீதியை முழுமையாக பின்பற்றிய அந்த யோசேப்பு என்னும் சூசேப்பருடைய வழியில் நடக்கவும், திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் என்கிற முறையில் நீதியை நிலைநாட்டும் மிகுந்த பற்றும் ஆசையும் வேட்கையும் கொண்டவர்களாக விளங்கவும் திருச்சபை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நேர்மையாளரான புனித யோசேப்பு என்னும் சூசேப்பர் நமக்கு இந்த ஏவுதலை தர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இளைஞன் ஒருவன் ஒரு சிறு கம்பெனியில் நிர்வாகியாக இருந்தான். திருமணம் ஆகவில்லை. மதிய உணவு ஏதாவது ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவது வழக்கம். வேலையிலுள்ள தீவிர ஈடுபாட்டால் நேரம் கடந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை. 1 மணி, 1:30 மணி, 2 மணி, 2:30 மணி ஆகிவிட்டது மதியம். இன்னும் காலம் கடந்தால் உணவு விடுதியில் உணவு இருக்காது என்று அவசரமாக அருகில் இருந்த ஒரு சிறு உணவு விடுதியில் உணவு இருக்கிறதா என்று கேட்காம் என்று அவர்கள் சொல்ல, இவன் அமர்ந்து அவர்கள் சோற்றை போட்டுவிட்டு சாம்பாரை ஊற்றினார்கள். அதில் கை வைத்து மிகுந்த பசியோடு எடுத்து உண்ண தலைப்படும் போது அதிர்ச்சியாக இருந்த அதில் ஏதோ ஒன்று உணவுக்கும் அதற்கும், அவன் ஆர்டர் செய்த உணவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று தெரிந்து அதை பார்த்தால், தடவி பார்த்தால் அது ஒரு எலி, செத்த எலி சாம்பாரில் கிடந்தது. அவனுக்கு மிகுந்த கோபம், பசியின் கொடுமை, அந்த இளைஞனுக்கே உரிய வேகம். அந்த எலி கொஞ்சம் பெரிய எலியாகவும் இருந்தது. உடனே சத்தம் போட்டு எல்லாரையும் வரவழைத்து அவன் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுவேன் என்று மிரட்டி அவர்கள் எவ்வளோ சமாதானம் செய்தாலும் அவன் கேட்கவில்லை. காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்ல காவலர்கள் வந்தார்கள். போலீஸ் வந்து அதையெல்லாம், அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பார்த்து அவனை பாராட்டினார்கள். உன்னை போல துணிச்சல் மிக்கவர்கள் இருப்பதால் தான் இந்த மாதிரி அநீதிகளை குறைக்க நான் முடியும், இல்லாவிட்டால் அநீதி அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். உன்னை பாராட்டுகிறேன், கோர்ட்டில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று அந்த உணவு மாதிரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவனுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஒரு தீமையான ஒரு நிகழ்வை தடுப்ப நம்மாலான உதவி செய்தோம் என்று. பிறகு 2 வாரம் கழித்து அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. நீங்கள் எலியை செத்து சாம்பாரில் கிடந்ததை குறித்து கம்ப்ளைண்ட் செய்திருந்தீர்கள். அதை நாங்கள் சோதித்து பார்த்தோம். அது உண்மையில் ஒரு எலி அல்ல, அது ஒரு பெருச்சாளி. அந்த பெருச்சாளி அதில் கிடந்ததை நாங்கள் உறுதி செய்து விட்டோம். ஆனால் பெருச்சாளியை நீங்கள் எலி என்று பொய்யாக கூறி கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறீர்கள். உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அந்த செய்தி வந்தது. நம்புவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு நாட்டு நடப்பை சொல்லுவது. பெருச்சாளி எப்படி எலி என்று பொய்யாக கூறலாம்? பெருச்சாளி கிடந்தது தப்பல்ல, இவன் சொன்னது தப்பாகிவிட்டது. ஆக இடையில் என்ன ஊழல் நடந்திருக்கும்? அந்த உணவு விடுதி முதலாளி எப்படி லஞ்சம் கொடுத்து காரியத்தை மாற்றி இருக்கிறார். சாதாரணமாக நடக்காவிட்டாலும் கொஞ்சம் உயர்வு நபர்ச்சியோடு இது சொல்லப்பட்டாலும் அநீதி எப்படி கோலோச்சுகிறது, அதில் நாம் எப்படி எதிர்த்து நிற்கின்றவர்கள் சூறாவளி அடிக்கின்ற நிலையில் காணாமல் போகக்கூடிய பதரை போல போய்விடுவார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடியது. ஆனாலும் கூட திருச்சபை என்பது ஒரு ஒளியாக இருக்கிறது. மாந்தருக்கு ஒளி, மீட்பின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது. அது இயேசுவை ஆண்டவராக கொண்டிருப்பது. எனவே நீதியின்பால் மிகுந்த பற்றும் பாசமும் வேட்கையும் கொண்டதாக இருக்க வேண்டும்.
வாசிக்கப்பட்ட இந்த மலைப்பொழிவின் பகுதி, எண் பேறுகள் பகுதி, மகாத்மா காந்தி லண்டனில் வட்டமேசை மாநாட்டிற்கு போய்விட்டு திரும்பி இருந்தார். வட்டமேசை மாநாடு ஒரு சமத்துவத்தை சுட்டி காட்டக்கூடியது. அவர் திரும்பி வந்த பிறகு இர்வின் பிரபு என்பவர் இங்கே சென்னையிலிருந்து அவரிடம் கேட்டார், உலகத்தில் ஒரே அநீதியாக இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, பிணக்குகள், போட்டிகள், இரத்தம் சிந்துதல்கள், வன்மம், பழிவாங்குதல், நீங்கள் இதற்கு என்ன தீர்வு சொல்கிறீர்கள் என்று மகாத்மா காந்தியை கேட்டபோது மகாத்மா காந்தி சொன்னார், இதற்கான பதில் உங்களிடம் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாகி உங்களிடம் இருக்கிறது, நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பைபிளில் இருக்கிறது, முக்கியமாக மலைப்பொழிவில் இருக்கிறது. அதிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள பகுதி, எண் பேறுகள், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று தொடங்கக்கூடிய பகுதி. அதில் இந்த நீதியை நிலைநாட்டுதல் குறித்த பகுதி, நீதிக்காக துன்புறுதல் பற்றிய பகுதி, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், இரக்கம் காட்டுவோர் பேறு பெற்ற, இவற்றை கடைப்பிடிக்கின்ற ஒரு பான்மையில்தான் ஒரு நீதியான சமூகத்தை உருவாக்க முடியும். வன்முறையற்ற, அமைதி நிறைந்த, இரத்தம் சிந்துதலை தவிர்க்கக்கூடிய, ஆண்டவர் விரும்பக்கூடிய சமூகத்தை நிலைநாட்ட முடியும். அதை கிறிஸ்தவர் அல்லாத அந்த மகாத்மா காந்தி கண்டுபிடித்து ஒரு கிறிஸ்தவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது. உயரிய விழுமியங்கள் கொண்ட இந்த விவிலிய நம்மிடம் இருக்கிறது, அதை வாசிக்கின்றோம், இன்று திருப்பலியிலும் வாசித்தோம். ஆனால் நாம் எப்படி கடைப்பிடிக்க கருத்தாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இந்த கேள்வி. நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரை போல கண்டு பாவித்து வாழ்வதற்கான வேட்கை நம்மிடம் இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்பதும் கேள்வி. இந்த நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று இருந்தாலும் மூலமொழியில் பசிதாகம் கொண்டோர் என்றுதான் இருக்கிறது. அதுதான் பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது திருத்திய பதிப்பு கடந்த ஆண்டிலும் வந்தது. அது நீதியின்பால் பசிதாகம் கொண்டோர் பேறு பெற்றோர் என்றே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வாசித்ததில் வேட்கை என்று இருந்தாலும் கூட பசிதாகம் என்ற சொல்லாட்சி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதுவே பல இடங்களில், விவிலியத்தில் பல இடங்களில் வருவது, அது ஆழமான நுணுக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. அது ஒரு நீதிக்கான ஒரு முயற்சி என்பது ஏதோ முடிந்தால் செய்வதல்ல, ஒரு காரியம் இல்லைன்னா இன்னொரு காரியம் என்பதாக இல்லை. ஏனென்றால் பசி, தாகம் இரண்டுமே ஒரே கருத்தை ஒன்றுக்கொன்று தொடர்பான இரண்டு காரியங்களில் சொல்வதுதான், ஆனால் ஒரே கருத்து தான். ஆனால் அதில் ஆழம் இருக்கிறது. இந்த பசி என்பது நம்முடைய வயிற்றை பாதிக்கின்ற போது கவிஞர் சொல்லுவார், ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருநாள் உணவை ஏல் என்றால் ஏலாய் என்று வயிற்றை பார்த்து குறைவிட்டுக் கொள்வார். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருநாள் உணவை ஏல் என்றால் ஏலாய். 2 நாளுக்கு சேர்த்து சாப்பிட்டு கொண்டால் முடியாது, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் முடியாது. பசி அவ்வளவு வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது. பசி வந்திட 10 பறந்து போகும் என்று கவிஞர் சொல்றார். 10 பறந்து போகும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, ஆசை ஆகிய 10மே பறந்து போகும். உயர்ந்த விழுமியங்கள் பறந்து போகும். பெரியோருக்கு மதிப்பளிப்பது பறந்து போகும். பெற்றோரை மதிப்பது கூட மறந்து போகும். பசிக்கு அவ்வளவு வன்மை இருக்கு. எல்லா நற்குணங்களையும் நம்மை விட்டு போகச் செய்துவிடும். பாலை நிலத்தில் மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்ற ஒருவனுக்கு சாக்கு நிறைய தங்கக்கட்டிகளை கொடுத்தால் அவனுக்கு சந்தோஷம் வந்து விடாது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு 1 பவுன் தங்க நகை கொடுத்தாலே மிகுந்த சந்தோஷம், அவ்வளவு விலை ஏறிவிட்டது. ஆனால் ஒரு சாக்கு நிறைய தங்க கட்டிகளை கொடுத்தாலும் பசியோடும் தாகத்தோடும் பாலை நிலத்தில் இருக்கின்றவன் தண்ணீர் எங்கே இருக்கும் என்று தவித்து கொண்டிருக்கின்றவனுக்கு சந்தோஷம் வந்து விடுவதில்லை. பசி அவ்வளவு ஆழமான சில வல்லமைகளை கொண்டுள்ளது. அதைத்தான் நீதியின்பால் நாம் கொண்டிருக்க வேண்டும். பசியும் தாகமும்
அது மற்ற எல்லா காரியங்களையும் தள்ளிவிட்டு இதை மட்டுமே முதன்மைப்படுத்த பசி அப்படிப்பட்டது. அந்த முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு வேட்கை, அதற்கான முயற்சி, அதுதான் நீதியின்பால் பசிதாகம் கொண்டிருப்பது. அதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டிருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இது உள்ளத்திலிருந்து பீரிட்டு எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. இங்கே முதன்மையாக காண வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றம். உன்னுடைய உள்ளம் நேர்மையோடு இருக்கிறதா? நீதி நீதி என்று பேசிக்கொண்டிருந்தால் போதாது, உள்ளத்தில் நேர்மை எப்படி கொலுவிட்டு இருக்கிறது? அநீதி செய்வதற்கான ஒரு வேட்கையை உள்ளத்தில் மறைத்து வைத்துக்கொண்டு நீதியை நிலைநாட்ட நீ முயன்றாலும் அது முடியாது. ஆகவே மனமாற்றம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் நீதிமான், நேர்மையாளர் என்று சொல்கிறோம். வார்த்தை ஜாலம் கொஞ்சமும் இல்லாமல் வாழ்வினால் மட்டும் அந்த நீதியை நிலைநாட்டியவர். தன்னுடைய மனைவி தூய ஆவியாரால் கருத்தாங்கி இருப்பதை அவர் உணர்ந்தாலும் அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத நிலையில் மறைவாக விலக்கிவிட முயன்றவர். அங்கே பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மாந்தருக்கு திருச்சபை எப்படி உதவியாக இருக்க வேண்டும் என்பதை புனித சூசையப்பர் சுட்டி காட்டுவார். எகிப்திற்கு அந்த குழந்தையை கொண்டு போவது வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். அதற்கான வேட்கையும் முயற்சியும் பசிதாகமும் நம் ஒவ்வொருவரிடமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்க்கையால் சுட்டி காட்டியவர். இங்கே நாம் ஒவ்வொருவருமே கூட அந்த மனமாற்றத்தை உள்ளத்தில் கொண்டிருக்கின்ற போதுதான் நீதியை நிலைநாட்ட முடியும். பழைய ஏற்பாட்டிலே எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை நான் கண்டேன், அவர்களுடைய அழுகுரல் என் செவிகளில் எட்டியது என்று யாவே என்னும் ஆண்டவர் மோசையிடம் சொன்னார். அவர்களுக்கு விடுதலை தருவதற்கு நீ செல்ல வேண்டும், பார்வோன் என்ற மகா சக்தி முன்னால் நீ போராட வேண்டும் என்று அனுப்பினார். உடனிருந்து அந்த விடுதலை வேள்வியில் வெற்றி கிடைக்க செய்தார். ஆனாலும் பின்னாளில் இறைவாக்கினர்கள் இந்த நீதிக்கான அறைகூவலை கொடுக்க வேண்டியிருந்தது. இறைவாக்கினர் எலியா ஆகாக்கு மன்னனுடைய குற்றத்தை கண்டுபிடித்தார், சுட்டி காட்டினார். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்ள முயன்ற போது அவன் மறுத்திட அவனுடைய மனைவி ஈசாபேல் அநியாயமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அநீதியான கடிதங்களை எழுதி ஆண்டவரையும் இவன் பழித்துரைத்தான், அரசரையும் பழித்துரைத்தான் என்று அபாண்டமாக சொல்லி நிலத்தையும் பறித்து அவனை கொன்று விட்டார்கள். ஆனால் அவன் இரத்தம் சிந்திய இடத்தில் நாய்கள் உன் இரத்தத்தை நக்கும் என்று இறைவாக்கினர் எலியா சொன்னார். அது உண்மையிலே நிகழ்ந்தது. ஆண்டவர் ஏழையர்வால் இருக்கின்றார். இன்று பன்னாட்டு நீதி பற்றி பேசுகின்றோம். 2800 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவாக்கினர் ஆமோஸ் இதை போதித்தார். நாடுகளுக்கிடையே அநீதி கொடிகட்டி பறப்பதை அவர் சொன்னார். நாடு வலிய நாடுகள், இராணுவ பலமுள்ள நாடுகள் சின்ன நாடுகளை எப்படி அச்சுறுத்துகின்றன, இன்றும் அது நடக்கிறது. அமெரிக்கா என்ற ஒரு பலவான் எப்படி மற்ற நாடுகளில் மூக்கை நுழைத்து எப்படி துன்பங்களை உண்டுபடுகிற, இரத்தம் சிந்துதல், பச்சிளங்குழந்தைகள் கதறி கதறி துடித்து இரத்தம் சிந்தி இறக்கின்ற கோர நிலைகள். இந்த நிலையில் திருச்சபை குரல் கொடுக்கின்றார், நம்முடைய திருத்தந்தை குரல் கொடுக்கின்றார். போதிய அளவு நம்முடைய திருச்சபை வலிமை பெற்று குரல் கொடுக்கின்றது சொல்ல முடியாவிட்டாலும் இயேசுவின் வழிவந்த அந்த திருச்சபை இந்த செயலை செய்கின்றே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த நீதியை நிலைநாட்டு வேட்கையை கொண்டிருந்த போது அதில் சின்ன மாற்றத்தையும் அவர் வைத்திருந்தார். பிறரை அழிப்பதல்ல, பிறரை கொன்று அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதல்ல. நாம் மனமாற்றம் பெற்று நீதியை நிலைநாட்டும் போதே, நீதிக்காக குரல் கொடுக்கின்ற போது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்று கூறியவர் அவர். நம்முடைய அணுகுமுறையில் வேறுபாடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டினார். ரஷ்ய அதிபர் பிரெஷ்னேவ்
திருத்தந்தை 23ஆம் அருளப்பரை 23ஆம் யோவான் என்னும் புனிதரை சந்திக்க நேர்ந்தது ஒரு முறை. அந்த நேரத்தில் 23ஆம் அருளப்பர் திருத்தந்தை ஒரு கோரிக்கை வைத்தார். இப்பொழுது ரஷ்யா பொது உடைமை தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறது. அந்த பொது உடைமை என்பது கிறிஸ்தவத்துக்கு எதிரானதல்ல. விவிலியம் போதிப்பது அதுதான். அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும், சமத்துவம், சகோதரத்துவம், இறையாட்சியின் விழுமியங்கள், நீதி நிலைநாட்டப்படுதல், இந்த பொது உடைமை தத்துவம் அதுதான். ஆனால் ரஷ்யாவில் கோவில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் இருந்து. இப்பொழுது நீங்களும் நாங்களும் ஒரே கருத்தை கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த கோவில்களை வழிபாட்டுக்காக திறந்து விடலாமே என்று அவர் கோரிக்கை வைத்தபோது புரஷ்னேவ் சொன்னாராம், அடிப்படையில் சில ஒற்றுமைகள் இருப்பது உண்மைதான் கிறிஸ்தவத்திற்கும் எங்கள் பொது உடைமை கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அரசுக்கும் ஆட்சிக்கும். ஆனால் உங்களுடைய ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று. நாங்கள் அப்படி சொல்வதில்லை. ஒரு கன்னத்தில் ஒருவன் அறைந்து விட்டால் இரு கைகளாலையும் அவனை பிடித்து 10-20 முறை அவனுடைய 2 கன்னங்களிலும் அடித்து நொறுக்குவதுதான் எங்களுடைய தத்துவம் என்று சொன்னார். ஆக நீதியை நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் இருந்தாலும் அணுகுமுறையில் மகா வேறுபாடு இருக்கின்ற போது மனிதர்கள் இரத்தம் சிந்தியே செத்து போகின்றார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று மன்றாடினார். ஆக பிறரை அழிப்பதனால் நீதியை நிலைநாட்டுவதல்ல, தானே தியாகத்தை ஏற்றுக்கொள்வதனால் அந்த நீதியை நிலைநாட்டினார். மற்றவர்களை அன்பினால் திருத்தி அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை நம்முள் முன்வைத்திருக்கின்றார். திருச்சபை அதை மறுப்பதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் மேம்பட்டவர்கள் என்று நினைக்கின்ற போது, பிறருக்காக நம்மை தாழ்த்தி கொள்ள கொஞ்சமும் முன்வராத போது நாம் நீதியை நிலைநாட்ட முடியாது. நீதியின்பால் பசிதாகம் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்ல முடியாது. ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கடை தெருவுக்கு போகின்ற போது மனைவியிடமிருந்து கொஞ்சம் காசை வாங்கி கொண்டு சில பொருட்களை வாங்கி கொள்ள போனார். வழியிலே ஒருவன் துப்பாக்கியை காட்டி அவரை தடுத்து நிறுத்தி பணத்தை எல்லாம் கூட இல்லாவிட்டால் உயிர் இருக்காது என்று எச்சரிக்க அவர் பயந்து போய் பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு திரும்பி வந்து மனைவியிடம் சோகத்தோடு சொன்னார், ஒரு பொருளும் வாங்க முடியவில்லை, பணத்தை ஒரு கொள்வன் துப்பாக்கியை காட்டி பறித்து கொண்டான் என்று சொல்லி மனைவியிடம் சொன்னார். மனைவியும் ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் பிறகு சொன்னார், நாம் முழந்தாள் படியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் என்று அவர் சொன்னபோது அந்த மனைவி சொன்னால், உங்களுக்கு பைத்தியமாக பிடித்திருக்கிறது, பணத்தை இழந்திருக்கிறீர்கள், துப்பாக்கியால் மிரட்டி இருக்கிறான், இந்த நேரத்தில் கடவுளுக்கு எது நன்றி செலுத்துவது? ஆனால் அவர் சொன்னார், இல்லை, நான் முழந்தாள் படியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் 3 காரியங்களுக்காக. ஒன்று, அவன் என்னுடைய பணத்தை கொஞ்சம்தான் பறித்திருக்கிறான், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பணத்தை பறிக்கவில்லை, வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லையாக. இதற்கு நாம் நிச்சயமாக நன்றி சொல்லவியாக வேண்டும். இரண்டாவது, அவன் பணத்தைத்தான் எடுத்தான், என்னுடைய உயிரை பறித்திருந்தால் எவ்வளவு நஷ்டம். ஆனால் உயிரை அவன் விட்டுவிட்டதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மில் பலர் அதை உணர்வதில்லை. மூன்றாவதாக, கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நான் அந்த பணத்தை இழந்தவனாக இருந்தேன் ஒழிய அவனுடைய பணத்தை பறிக்கின்ற கொடுமைக்காரனாக நான் மாறாமல் இருந்தேனே, இதற்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடவுள் என்னை நல்லவனாக வைத்திருக்கின்றார். இந்த அநீதி நிறைந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில் நான் தீவனாக மாறாதபடி கடவுள் என்னை தடுத்தாட் கொண்டிருக்கின்றார். அநீதியை தேடி செல்லக்கூடியவனாக இல்லாமல் முடிந்த அளவுக்கு நான் நீதியை அங்கே நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க கடவுள் எனக்கு உடன் இருக்கின்றார். நான் வணங்கும் இயேசு ஆண்டவர் அந்த அருளை எனக்கு தந்திருக்க, எனவே நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்வார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்துவது, திருச்சபைக்கும் இது பொருந்துவதுதான். நீதியை நிலைநாட்டும் திருச்சபை,
நாம் அதன் உறுப்பினர்கள். ஆனால் நாம் மேற்கொள்ளக்கூடிய அணுகுமுறை என்பது தன்னையே இழந்து எல்லாவற்றையும் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று ஆவியை ஒப்படைத்து சிலுவையில் தொங்கி உயிர் விட்ட இயேசுவை நாம் கண்டு பாவிக்கின்றோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகின்றார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகின்றார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையுண்ட மெசியாவை அறிவிக்கிறோம் என்று பவுலடியார் சொன்னார். ஏழைகளும் எளியவர்களுமாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். சிலுவையில் அறையுண்ட மெசியா அவர்களை அரவணைத்தார், அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். ஆனால் அவர் தன்னையே இழக்க சித்தமாக இருந்தார். நாம் இதனை கைக்கொள்ளும் போதுதான், நம்முடைய வாழ்க்கையில் நேர்மை நிலைநாட்டப்படுகின்ற போதுதான், பிறருக்காக நம்மை இழக்கவும் தயாராக இருக்கின்ற போது, முக்கியமாக நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பழிவாங்கும் தன்மை, ஆணவம், கர்வம், இருமாப்பு இவற்றை நாம் உடைத்து பிறருக்காக நம்மையே அழிக்கின்ற போது இயல்பாகவே அந்த நீதி இடம்பெறுவதாக இருக்கும். அது நீதிக்கான ஒரு பசிதாகமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது, இந்த மலைப்பொழிவு வழியாக எதிர்பார்ப்பது, இந்த எண் பேறுகளில் வித்தியாசமான முறையில் நாம் கொள்ளக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை சுட்டி காட்டக்கூடியவர். அதன் வழியாகவே இந்த நீதியை உலகிலும் சமூகத்திலும் நம்முடைய வீட்டிலும் குடும்பத்திலும் நிலைநாட்டுவதற்கு நம்மை பணிக்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பும் அதையே நிகழ்த்தி காட்டினார். வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் அமைதியான முறையில் நீதியில் திளைத்திருந்த அவர் தன் வாழ்ந்த சூழலில் அதை செயல்படுத்தி நமக்கு மேல்வெறி சட்டமாக இருக்கின்றார்.